ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் கேம். இன்றைக்கி நம்ம கேமில் என்ன கேம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துருக்கீங்க ஃப்ரீ ஃபயர் கேம் தான் பார்க்க போகிறோம். இங்கே மட்டும் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ண அப்புறம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிங்க. ஆனால் இப்போ ரொம்ப நாள் ஃப்ரீ ஃபயர் போடலான்னு தான் இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு பிடிக்குங்க நிறையா தெரியும். ஆனால் வாட தெரியாதுன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த கேம் உள்ளே வரும்போது யூடியூப் எதுவும் பார்க்கவே இல்லை. நான் உள்ளே வந்தே பார்த்தீங்கன்னா நானே ஜஸ்ட் இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கே தெரியும். நான் எப்படி விளாட்ணும், எப்படி பார்க்கணும் எதுவுமே கற்றுக்கல. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தையும் சொல்லி கொடுத்தேன் எப்படி ஷூட் பண்ண மட்டும் தான். மற்றபடி ஏன் சொல்லி கொடுக்கவே இல்லை அவங்க டெக்னிக் எதுவுமே. பார்த்தீங்கன்னா நானாகவே கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணி கரெக்டாக விளாண்டுட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஃப்ரீ ஃபயர் வந்து. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிட்டு இந்த கேம் போட்டிருக்கோம். ஓகே, ஸ்டார்ட் ஆக போய் கேமு. இன்னும் வீடியோ பார்க்கணும் மறக்காமல் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரமே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். சரி, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் சீக்கிரம் நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, பிளேனில் போயிட்டுருக்கோம். கரெக்டாக எங்கே இருந்து ஓகே இங்கே லேண்ட் இருக்கும். பீக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் லேண்ட் ஆக போகிறோம் நம்ம. ஓகே, டைவ் கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா 50 பேர்கிட்ட உள்ளே இருக்கும் காமிக்குது. பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்க போகிறானே தெரில சரியா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், 50லேருந்து டக்கு 49 ஆச்சு. வந்ததுமே யாரும் அவுட்டாக எப்போ டப்புன்னு. ஓகே, சேஃப் ஜோனில் இருக்கோமா. ஓகே, சேஃப் இன்னும் அப்போ ஆகலை. சேஃப் ஜோன் ஆனதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக சேஃப் ஜோனுக்குள்ளே போயிடணும். போனால் அவ்வளோதான். அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையலில் வாழ்ந்து பார்த்தேன். இப்போ சேஃப் ஜோனில் இல்லாமல் வெளியே டக்குன்னு அந்த வெளியே சேஃப் ஜோன் வந்து நான் நகண்டு போச்சு. அந்த பக்கம் போகணுன்ட்டு நான் ஓடாமல் நின்ட்டேன். அப்போ தான் இன்னும் சேஃப் ஜோன் தானதுமே டக்குன்னு அவுட் ஆகிட்டேன். அது தான செகண்டில் அவுட் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும் சேஃப் ஜோனு எப்படி என்னங்கிறத. நீங்களும் வர நீங்கள் மறக்காமல் முதல்ல வாட போகிறீங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு வாழுங்க, உங்களுக்கு சூப்பராக புரியும். ஏன் பார்த்து மற்றவங்க வீடியோ போடுறாங்கன்னா நாங்கள் எப்படி வரணும்னு ட்ரைனிங் போட்டிருப்பாங்க. ஆனால் பார்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரைனிங்குமே எடுக்கலை, அப்படியே போடுறோம். மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஓகே, இப்போ ஆரம்பித்து யாருமே உள்ளே இல்லை. சேஃப் ஜோன் எங்கிட்ட வரப்போகுதுன்னே தெரில. நம்ம சேஃப் ஜோனுக்குள்ளே இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் பிரச்சனையாக என்ன செய்யணும் தெரில. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா கதவு சின்ன சத்தம் உங்களுக்கு கேட்டிருக்கோம். வீட்டில் பற்றி கூப்பிட்டாங்க, அவ்வளோதான் வாய்ஸ் கொடுக்கும்போது. சரி, நமக்கு அது வேணாம். சேவ் ஜோன் வேறு இதுவாகிடுச்சு. எங்கே லெவலில் நம்ம சேவ் ஜோனுக்குள்ளே தான் இருக்கோம். இப்போ வெளியேக்குள்ளே கண்டிப்பாக செத்து போயிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ 43 பேர் தான் உள்ளே இருக்கோம். வந்ததே ஒரு அவுட்டு. இப்போ 7 பேர் போயிட்டாங்க, இன்னும் 43 பேர் இருக்கும். இப்போ இங்கே யார் இருக்கிறமோ எனக்கு தெரில சரியா. யாராக இருந்தால் போட்டு சொல்லி தாக்கலாம் சார் 2 நிமிஷத்துக்கு. இங்கே யாரையுமே காணோம். எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க தெரில. எப்போ இருப்பாங்க கூட தெரியும் சரியா தெரில. விடுங்க, அதை எங்கே இருக்கான்னு தெரில. சுடன்னு ஆர்வமாக இருக்குது. வந்ததுமே பார்த்தா யாரையும் காணும். என்ன செய்ய, நமக்கு யாரையுமே காணும். ஒரு நம்ம தான் அவங்க எல்லா இடத்துல இருக்கோமோ. எதுக்கு நம்ம இந்த இடத்துல ரவுண்ட் அடிப்போம், யார் கிடைக்கிறாங்களான்ட்டு. யார் எங்கே இருக்காங்க எதுன்னே தெரில. மக்கள் அங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ. இங்கே போய் பார்ப்போம். மக்கள் இங்கே பாருங்க, இருக்கு 39 பேர்கிட்ட எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. போடு போடு போடு. ஐயோ, மக்களே ஷீல்டை போட்டான். இங்கே இன்னும் மக்கள் இப்போ இங்கிட்ட தான் இருப்பாங்க. சுத்தலையும் இவனாங்க. டேய், ஐயோ ஓடுறானே. போடுறீங்களா? போடுங்க மக்களே, ஒரு போடு கட்டும். மக்கள் யார் மக்கள் நம்மளை போட்டுட்ருக்கோம். நமக்கு அச்சு பேரும் கிடையாது. யார் மக்கள் இது? ஐயோ, கன்று வர ரீலோடுங்க நமக்கு. எதை கொடுக்க இன்னும் கன்று டச் பண்ணலாமா? போடுங்க, அவ்வளோதான். 30 புல்லட் கிட்டே இருக்குங்க காமிக்குது. ஓகே, இப்போ ஏன் கிடைக்கிடும் போட்டு பொசுக்கும். இந்த கன்று சூப்பராக இருக்கும். போடுங்க, அவ்வளோதான் முடிச்சாச்சு. அடுத்து யார் நம்ம சொல்கிறாங்கன்னு எங்கிட்ட சொல்கிறான்னு தெரியல. 360 பார்க்கணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிற்க முடியுறாங்க, அவ்வளோதான். அவனையும் போட்டு தெரியாச்சு. யார் நிற்கலன்னா போட்டு தெரிஞ்சிடுவாங்க. நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டில் ஒன்று ஈஸியாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா போக போக கஷ்டமாக போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஃப்ரீ ஃபயர் வந்திருக்கும், ஈஸியாக இருக்குன்னு பேசிட்டோம். அது போக நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக விளாட்ற, அது சூப்பர் பிளேஸ், அது சூப்பராக ஆடுவாங்க. அவங்களாம் குறைச்சி இட போடக்கூடாது. நம்ம அந்தளவுக்கு இருக்க பிளேயர்ஸ்லாம் கூட நம்ம ஆடும்போது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஏதோ கன்று எடுத்து போமா.
நிறைய கன் கிட்ட இருக்குது. ஓகே, இந்த ஹார்ட்டுன்னு ஒரு கன் போட்டிருக்கு, இது எடுத்துக்கலாமா? ஓகே, இன்னும் மக்கள் 12 புல்லட் தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல, வச்சுருப்போம். இன்றைக்கி நம்ம கண்ணே எடுத்துப்போம். இல்லை 12 புல்லட் இருக்குது. டக்குன்னு என்ன வந்துட்டு நம்ம சொல்கிறக்குள்ளேயும் காலியாக பேச நம்ம போட்டு தெரியுறாங்க. ஓகே ஓகே, இங்கேருந்தோ போடுறாங்க. ஹெல்த்து வேறு கம்மியாக இருக்குது. மெடிக்கல் கிட்டவே எடுக்கணும். எடுக்கிற செகண்ட் போட்டு சொல்லிட்டு என்ன செய்யுங்க வருங்க. எங்கிட்ட வச்சு போடுறாங்கன்னே தெரில. ஓகே, வரப்போகல கிட்ட வச்சுக்கிட்டு நான் தர்றேன். போடுங்க. நமக்கு டம்மி பீஸாக இருக்குமா? சரியான டம்மி பீஸு. நான் அடிக்க போய் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு நிற்கிது. மக்கள் மாடி யாரும் போடுறானே. கண்ணு தான் இருக்கேன், பார்த்துட்டு வரேன், அப்படி போடுறேன். ஓகே, இது இருக்குமே தெரில. இருக்கானா நம்ம வேணாம். இன்னும் மக்கள் காணும் ஒரு ஆள் கூட. ஐயோ, சொல்கிறப்பலே வந்துடுறாங்களே. போட்டு தள்ள முடியல. இவங்களே வேறு ஓட்டே இருக்காங்க. போய் தாக்குவோம். பார்த்தீங்கன்னா நம்ம நின்ன இடத்துல போய் தாக்கணும்னு ரொம்ப கஷ்டம். நம்மளாக போய் தாக்கினாலே அவ்வளோலாம். மக்கள் இவ்வளோ டம்மி பீஸாக இருக்காங்க. நான் அடிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்குன்னே நிற்கிறாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி. ஓகே, சேஃப் ஜோனுக்குள்ளே தான் இருக்கோம், பிரச்சனை இல்லை இப்போதைக்கு. இப்போ யாரும் இங்கே இருக்கிறமே தெரில. யாரையும் காணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வீடியோ பாருங்க. மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எல்லாத்தையும் பண்ண பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரமே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஏன் எந்த கார்ட்டுனா ஃப்ரீ ஃபயர் போட்டோம் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ ஃபயர் பிடிக்கும்னு தெரியும். பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் இருக்கா, அவனுக்கு பார்த்தா ஃப்ரீ ஃபயர் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு இல்லை, நிறைய பேருக்கு ஃப்ரீ ஃபயர் பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். நம்ம வீடியோ போட நீங்கள் நிறைய பேர் பார்த்துறதால என்ஜாய் பண்ணுவீங்க. மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுவீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கவங்களுக்கு நம்ம ஃப்ரீ ஃபயர் போட வந்திருக்கோம். எனக்கே ஃபஸ்ட்டு போவோம், பயமாக தான் இருக்கும் நம்ம அவுட் ஆயிடுவோமோ எது இதுன்ட்டு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் விளாண்டு எனக்கே பழகிடுச்சு எப்படி வாழணும் எல்லாமே. லெவல் 1 அந்த மாதிரி பழகிடுச்சு. மற்றபடி அடுத்து போக நிறைய ஹார்ட் லெவல்ஸில் வரும் பார்த்திங்களா, அப்போது எப்படி ஒன்றும் பழகலை. அது நம்ம ஒரு வாட்டி விளாண்டு எப்படி பார்த்துக்கணும்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் போடுங்க. ஒரு கன்று மலையே உள்ள வச்சுருக்கோம். அது ஒரு 5-6 கன்று இருக்குது. அந்த நிறைய சாகடிச்சுட்டு அந்த பாக்ஸ்லேருந்து நம்ம எடுத்தோம் அதே. ஓகே, இன்னும் நம்ம அவுட் ஆகாமல் இருக்கணும். ஆச்சரியம் தான் ரொம்ப. இன்னும் கொஞ்ச நேரத்தில் யாரையுமே காணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி, அதாவது அந்த மாதிரி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா லெவல் உங்களுக்கு எப்படி காமிக்கும் சரியாக தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ் கிட்டே போடுவோம். அதுக்கு வச்சுருங்க. ஒருத்தருக்கேன் போட்டு தள்ளிட்டு அப்புறம் நம்ம பேசுவோம். வாடா 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 வாடா. ஐயோ நின்றா. இன்னும் மக்கள் ஓட்டே இருக்குல்லண்ணா. டே, நீ டம்மி பீஸ் கிடையாதாடா அவங்கள மாதிரி. போடுறதுன்னு தெரியுமே, போட மாட்டேங்கிறியா? ஓட்டியா மக்களே, என்ன செய்ய அவனை வச்சுக்கிட்டு. இதுக்குள்ளே ஏதோ வேணாம் நமக்கு எதுக்கு. ஓகே, நம்ம பேசிகிட்டு இருப்போம். இது பார்த்தீங்கன்னா லெவல் 1 லெவல் 2 எப்படி காமிக்க தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ் கிட்ட 20 மினிட்ஸ் கிட்ட. ஐயோ, பேசிட்டு வர 50 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கிட்ட போடுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடலாம் ஃப்ரீ ஃபயரில். அதுக்கு என்ன செய்ய பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 50 லைக்ஸ் தேவைப்படுது. 50 லைக் ரீச் ஆச்சு நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடலாம். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். 50 லைக் ரீச் ஆகிடுச்சு நம்ம கன்ஃபார்ம் ஒன்று போடலாம் சொல்கிறக்குள்ளேயே இவங்க வேறு நல்ல வந்து கொடுக்க வராங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். 50 லைக்ஸ் வந்தால் நம்ம அடுத்தது நிறைய வீடியோஸ் போடலாம். அடுத்து பெரிய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 லைக்ஸ்க்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு ரீச் ஆகணும். அப்போ தான் நம்ம வீடியோஸ் போட முடியும். மறக்காமல் உங்கள் சப்போர்ட் தான் நீங்கள் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் வீடியோ வந்து பார்க்க உங்களுக்கும் பற்றி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு சேனல் வந்து 26 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ ரீச் ஆகிருக்கும். நம்ம 23 26 வந்திருக்கோம். 3 பேர் யாரும் தெரில, ஆனால் அவங்களுக்கு தேங்க்ஸு. மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நம்ம 50 லைக்ஸ் மேலே அங்கே 50 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே பார்த்திங்கன்னா நம்ம லைவ் போடலான்னு இருக்கோம். ஆனால் கொஞ்சம் ரீச் ஆக மாட்டேங்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மெடிக்கல் கிட்ட எடுத்துப்போம். நம்ம ஹெல்த் பற்றி ரொம்ப குறைச்சிருச்சு. ரொம்ப நேரத்துக்கு எடுக்கவே இல்லை. அப்போதே பற்றி 30 கிட்ட ஹெல்த் இருந்துச்சு. இப்போ அவர் நம்ம ஹெல்த்காக போயிடுச்சு. நம்ம இப்போ அவுட் ஆகிருப்போம். ஆனால் ஹெல்த் எடுத்தோம் நம்ம. ஓகே, பேசிகிட்டு இருந்ததில் வருவோம். அதாவது பார்த்திங்கன்னா 50 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே ரீச் ஆகிடுச்சு. நம்ம லைவ் போடலாம். பார்த்திங்கன்னா ரீச் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லைவில் என்ன போடலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் தான் லைவாக போட போகிறோம்.
அப்புறம் ராப்ளெக்ஸு, அப்புறம் கிராணி, வேறு எதாவது கேம் பார்க்கலாம். அது மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடுறது பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு இது இருக்குது. மொத்தம் 3 இது நீங்கள் பண்ணணும். அதுக்கு மாதிரி யாராவது போடுறதுட்டு வந்துடுவோம். நமக்கு சலமாக நிற்கிறியா சரியான டைமுக்கு சார் போடுறது வச்சு இன்னும் 18 பேர் தான் இருக்காங்க. 17 பேர் தான் இருக்காங்க. ஓகே, நம்ம பேசிகிட்டு இருந்ததில் வருவோம். பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா மொத்தம் நெக்ஸ்ட்டு போகிற எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் நீங்கள் 3 விஷயம் செய்யணும். ஃபஸ்ட்டு அந்த வீடியோக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 லேக்ஸ்க்கு முன்னாடி தானே நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடுவோம். நான் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் ஒரு கமெண்டாக வந்துடணும். அடுத்த வீடியோ போடுங்க, இல்லை கேம் நல்லா இருந்துச்சு, இந்த மூமெண்ட் நல்லா பிடிச்சிருந்துச்சி, அடுத்த வீடியோ சீக்கிரம் போடுங்க, வேறு எதாவது கேம்னா அந்த கேம் போடுங்க அப்படிங்கிற கமெண்ட் ஒன்று வரணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியூவர்ஸ் வரணும் நமக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு மொத்தம் 1K வியூஸ்க்கு மேலே போனால் தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போட போகிறோம். இந்த 3 இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் போடலாம். மறக்காமல் 3 ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்து நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக வீடியோ பார்க்கலாம். அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா இருக்குங்க, எனக்குமே ஹாப்பியாக இருக்கும். அதை சொல்கிறதுக்கு இங்கே வரும் போடுங்க போடுறதுலையாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரக் ஆச்சு ஃபோனு. சரி அதுவும் நகண்டு போச்சு. இப்போ சரியாயிடுச்சு. நீங்கள் போட்டுட்டு போயிடுங்க போடுறதுல வச்சு. அவையுமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி காலத்து அப்படியே இது பண்ணிட்டாங்க போல. மீதி காவாசி காலத்து தான் இருக்குது போல். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 அடிச்சல நம்ம தோத்துட்டு இன்னும் நமக்கு இவ்வளோ வர்றா யாரை போட்டு சொல்லுது மக்கள் யாரோ அவளை போட்டு சொல்லிட்டாங்க. ஒரு மில்லியம் அவ்வளோதே முடிச்சாச்சு. ஒரு 2 வாட்டி அடித்தாலும் செத்து போயிடுறாங்க. எல்லாமே ஹெல்த் கம்மியாக இருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் தான் இங்கே உள்ள நிறைய பேர் இருக்காங்க கூட. ஆனால் அவங்க ஹெல்த்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஹெல்த்தை பார்க்காம சுடுறது ஓடுறது ஏற்றான் பார்க்குறாங்க. ஆனால் அவுட் ஆகுறாங்க போல். ஓகே, நமக்கு லக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம சொன்ன மாதிரி இந்த 3 மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தது நிறைய வீடியோஸ் போடலாம். மறக்காம 3 மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே மக்களே, இங்கே எவனோ ஒருத்தர் போடுறதில்ல நம்மளை. இப்போ எங்கே இருக்கான்னு தெரில. ஓகே, மெடிக்கல் கிட்ட எடுத்துப்போம். ஹச்சிபி 51 கிட்ட போயிடுச்சு. ஹச்சிபி ரொம்ப டக்குன்னு இங்கே வருங்க. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றிட்டு இருக்கோம், அதுக்குள்ளே மாண்டு அடிக்கிறாங்க. ஐயோ, நமக்கு ஒரு 95 போயிடுச்சு. ஐயோ, எங்கேருந்து அடிக்கிறாங்கன்னு தெரில. ஷீல்டு போடலாம், ஆனால் தேவைலாம் ஷீல்டு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம டஃப் லெவலுக்கு போவோம் பார்த்தீங்களா, ரொம்ப ஹார்டான லெவலுக்கு அப்போ தான் யூஸ் பண்ணணும். இப்போலாம் யூஸ் பண்ண தெரியும். பிகினர்ஸ் லெவலில் இருக்கிறதால விஜய் போட்டுட்டு இருக்கிறான். நேக்கா பார்த்து போடுறான்ல போடுறான். அவ்வளோதான் மக்களே, முடிச்சுலாச்சு. 2 பேர் தான் இருக்கும். நம்ம இன்னொரு ஆள் அந்த இன்னொரு யாரும் தட்டு போட்டு தள்ளிட்டு நம்ம அது ஜெயிக்கிற வேலையை பார்ப்போம். ஐயோ, நிற்க மாட்டேங்கிறாளே. யாய் நில்லு. 2 வாரம் உனைய போடுறதுட்டு நான் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஒழுங்காக நிற்கியா இல்லையா? ஐயோ, நிற்க மாட்டேங்கிறாளே. இங்கே வந்துட்டோம் இல்லையே. வராமக்கலே கொடுமா போடுங்க. ஓகே, நம்ம ஜெயிச்சிட்டோம். பூ கேம் கொடுத்துருக்காங்க நமக்கு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம உள்ளே வந்து நம்ம ஜெயிப்போம். ரொம்ப பயந்து தான் விளாண்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு ஜெயிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கு நான் நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் தான் பார்த்தீங்கன்னா இல்லை K13 DMG 2372 சர்வைவ் டைம் 12 நிமிஷம் 32 செகண்ட் கிட்ட காமிக்குது. அடுத்து ஹெல் அப்படின்னு போட்டிருக்கு. 180 இருக்குது. அதுனா சரியாக தரும் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சதுக்கு நிறையா கொடுக்குறாங்க. அது என்னது ஏதுன்னு தெரில. கன்ட்ராகுலேஷன்ஸ் கொடுத்து எதை கொடுத்துருக்காங்க. எல்லாம் எக்யூட் கொடுத்து போகணுங்க. ஓகே, லெவல் 4 பார்த்தீங்கன்னா ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வாண்டிருக்கோம் ஃபஸ்ட் டைம் ஏற்றி. அதனால் லெவல் 4ல் இருக்கோம். அது ஈஸியாக இருந்துச்சு கேட்டிங்கன்னா அது ஈஸியாக தான் இருந்துச்சு. இதுவும் ஈஸியாக தான் இருக்குது எனக்கு ரொம்ப. ஓகே, பெட்டு இருக்குது. இதை அப்கிரேட் பண்ணலாமா? அப்கிரேட் பண்ணுறது காமிக்குது. மக்கள் அப்கிரேட் பண்ண டைமண்ட் கேட்குது. இன்னொன்று காசு கொடுக்கும்போது இன்னும் டைமண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் கூட இல்லை, 0 டைமண்ட் தான் இருக்குது நம்மகிட்ட. இப்போதைக்கு அதை பண்ண முடியாது, அது பண்ண வேணாம். ஓகே, அதுவே பார்த்தீங்கன்னா எதுக்குள்ளேயே போக சொல்லுது. இது எடுத்து வைங்குது. நமக்குள்ளே எடுத்து வச்சு எதுவும் ஆக மாட்டேங்குது. ஆனால் வையுங்குது அதுவே. ஓகே, பாடியில் புஷ் ஆகுது மாதிரி காமிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையே பண்ணிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகும். இதை பண்ணி வேஸ்ட்டு தான். நம்ம வெளியே போயிடுவோம். இதை பண்ணிக்கிட்டு என்ன செய்ய.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெப்பன் பார்த்தீங்கன்னா வேறு அடுத்த லெவல் தண்ணா தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவன் ஸ்கிப் பண்ண பார்த்தா ரொம்ப தேங்க்ஸ். ஸ்கிப் சப்போர்ட். நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போல மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், லவ் யூ ஆல். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.